Hi friends, welcome to UPIX Tamil Vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது தான். இந்த மரத்தினுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். இந்த மரம் வந்து பைபிளில் இடம்பெறக்கூடிய கர்வாழி மரம் அப்படின்ற ஒரு மரம் தாங்க. பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கர்வாழி மரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான் ஹோசே சிட்டியில் வேலி கிறிஸ்டின் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக ரொம்பவே பெரிய அளவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிறது கொஞ்சம் முன்னாடி தான். ஸோ அதனால் இந்த மலைகளுக்கு மேலே நின்று பார்க்கும்பொழுது அந்த சிட்டியோட வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மரத்தினுடைய கிளை வந்து வெட்டப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்க முடியும். இதோட உட்பகுதி பார்த்திங்க எப்படி இருக்குன்னா ஒரு ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றனால பார்த்திங்கன்னா அந்த சன்செட் ஆகிற அந்த நேரத்துலேருந்து அந்த மலைகளுக்கு கீழே பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு சூப்பரான வியூ இருந்துச்சு. இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப குறைவான நேரம் தான் செலவிட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் பைபிள் நிறைய முறை படிச்சிருக்கேங்க கர்வாழி மரத்தை பற்றி. ஸோ அது ஆண்டவரோட கிருபையாக இன்றைக்கி நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோடு இங்கே தான் கிளம்புறேன். ஸோ இப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. வண்டியிலேயே நான் இப்போ ட்ராவல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லும் கேளுங்க. என்ன அப்படின்னா, 2 நாட்டுக்கிடையே போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு நாடு வந்து ஃபுல்லுமே அவங்க வந்து தோல்வியை அடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த கடைசி தருணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் ஒரு 2 பேர் மட்டும் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த எதிரி நாட்டுக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களையும் கதையை முடிச்சுட்டா நம்ம அடுத்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியாவது நம்ம உயிரோடு போயிடணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தப்பிச்சு ஓடும்பொழுது ஒருவர் மட்டும் ஓடிட்டே இருக்கார். இன்னொருவர் வந்து ரொம்ப களைப்படைஞ்சு பார்த்திங்கன்னா ஓடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி, ஒரு பாலடைஞ்சு ஒரு குடிசைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடத்துல ஒளிஞ்சிக்கிறார் ஓடி போயிட்டு. ஏன்னா ரொம்ப சோர்வாயிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் அவர் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவரே எப்படியாவது இந்த இடத்துலேருந்து காப்பாற்றுங்க, தயவுசெய்து நீ உயிரோடு எப்படியாவது கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவர் இன்னொன்றும் சொல்கிறாரு, ஏதாவது ஒரு மேஜிக், ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணுங்கள், பண்ணி இந்த இடத்துலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுருங்கன்ற மாதிரி அவருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஒரு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி வந்து வழியை பின்ன ஆரம்பிக்குது. ரொம்ப கடகடன்னு பின்ன ஆரம்பிக்குது. இவருக்கு வந்து ஒரு சலிப்பு, நான் இவ்வளோ ப்ரே பண்ணுறேன், இவ்வளோ ஆபத்தில் இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு சிலந்தி தான் பின்னிட்டுருக்கு, எந்த அற்புதமே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்ருக்காரு. அப்படியே மனசுக்குள்ளேயே ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஓடுற அந்த சத்தம் கேட்குது. இவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி எதிரிங்க தான் வர்றாங்க, நம்ம கதை இன்றைக்கி முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இருந்தாலும் அந்த நடுக்கத்தோடையே வந்து ஒளிஞ்சிட்டே இருக்கார். அப்போது அந்த எதிரி நாட்டுக்காரங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இதுக்குள்ளே போய் இந்த குடிசையில் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை இதில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு வழி தான், அந்த ஒரு வழியும் பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை வந்து ஃபுல்லுமே பின்னிருக்கு, இதில் எங்கேயுமே இல்லை, ஒரு வேளை உள்ளே போயிருந்தால் என்ன இருக்கும், இந்த வலை வந்து கண்டிப்பாக கிழிஞ்சிருக்கும், ஸோ முழுமையாக இருக்குது, அதனால் இதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், வா நம்ம வேகமாக ஓட ஆரம்பிக்கலாம், ஓடி போய் துரத்த ஆரம்பிக்கலாம், டைம் நிற்கவே கூடாது, வா ஓடலான்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து இவர் வெளில வந்துட்டு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாரு. ஆண்டவரே நான் ப்ரே பண்ணேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சிலந்தியை கொண்டு என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, எங்களுக்கு தான் அது பெரிய விஷயம், உங்களுக்கு வந்து சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு. இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் நம்மளோட பிரச்சனையை வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறோம். கடவுளோட பார்வையில் அது ரொம்ப சின்ன காரியம்தான். அவர் சின்ன காரியங்களை கொண்டு பெரிய விஷயத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கடவுளோட பாதங்களை வச்சுட்டு நம்மளோட வேலையை நம்ம நன்மையாக செய்ய ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை என்றைக்கும் சந்தோஷமாக இருக்குங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.